வீட்ல மீன் குழம்பு வைக்கிறப்ப ஏதோ குறையா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல்ல விரால் மீன் குழம்பு செய்யறது அப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி 1.5 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்து 2 நிமிஷம் வறுத்து 10 வரமிளகா சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1/4 மூடி தேங்காய் சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வறுத்து தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அதே சட்டியில 20 ml நல்லெண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் குக் பண்ணிட்டு 2 தக்காளியை பேஸ்டா அரைச்சு ஊத்தி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர குக் பண்ணிட்டு அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து 50 கிராம் புளிய கரைச்சு ஊத்தி தேவையான அளவு தண்ணி ஊத்தி 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர குக் பண்ணிக்கோங்க. இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்கிற விரால் மீனை சேர்த்து கரண்டியை போட்டு கிண்டாம லோ ஃபிளேம்லயே ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் விரால் மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.